ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ வெல்கம் டு ரியல் எஸ்டேட் டைட்டன்ஸ். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் லேண்டு, ஃப்ளாட்டு, அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பெஸ்ட்டு ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கும்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ கூட லைக் பட்டன் போட்டு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ் வந்து டெய்லி பேஸில் நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ லேண்டு, ஃப்ளாட்டு, அப்பார்ட்மெண்ட் எது இருந்தாலும் வாங்கிறதுக்கு நான் கொடுக்க வாட்ஸ்அப் நம்பரில் என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த சப்போர்ட் இருந்தாலும் நான் பண்ணித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா குகன்ன்ற ஒரு நிறுவனம் பார்த்திங்கன்னா சென்னை கொளத்தூரில் இயங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நிறுவனத்தோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு லேண்டு வந்து நம்ம திருவள்ளூர் பக்கத்தில் பாண்டுன்ற ஏரியாவில் இருக்குது. அந்த லேஅவுட்டோட பேர் பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரி நகர். ஸோ அந்த லேஅவுட்டில் இருக்க ஸ்பெஷல் விஷயத்தெல்லாம் வந்து சிறப்புமிக்க அம்சங்களை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாலேருந்து சென்னை சப்புத்தம் என்ற கிராமத்தில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா மொத்த பரப்பளவு வந்து 5.7 ஏக்கரில் இருக்குது. ஸோ இடத்தோட பேர் வந்து சாமுண்டீஸ்வரி நகர். ஸோ இது பார்த்திங்கன்னா மொத்த மனைப்பிரிவுகள் வந்து 434 சதுரடியிலேருந்து ஆல்மோஸ்ட் 3000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. மொத்த மனைப்பிரிவு வந்து 177. அகலம் பார்த்திங்கன்னா இந்த நகரோட அகலம் பார்த்திங்கன்னா 24 அடி, 30 அடி அகலம் மற்றும் 33 அடி தரமான தார் சாலைகளோடு அமைஞ்சிருக்கு. ஸோ இதுவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேம்ப்ளெட்டை வந்து எல்லாமே கொடுப்பாங்களான்னு பார்த்தா டவுட்டு தான். இவ்வளோ அழகான ஒரு பேம்ப்ளெட்டாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் அந்த இடத்தோட சிறப்பை பற்றி சொல்கிற மாதிரி ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அப்ரூவ்டு, டிடிசிபி அப்ரூவ்டு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மனை பார்த்திங்கன்னா TNERA பதிவு செய்யப்பட்டிருக்கு. 2025 பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ மின்சார வசதி செய்யப்பட்டிருக்கு. லைட்டும் பார்த்திங்கன்னா சோலார் மின்விளக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ வீடு கட்டியும் பார்த்திங்கன்னா உடனே வந்து நம்ம குடிய மாதிரி அமைச்சிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன சலுகை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் 6 மாதத்துக்குள்ளே வீடு கட்டுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா 500 சதுரடிக்கு 50 சிமெண்ட் மூட்டையும், 1000 சதுரடிக்கு 100 சிமெண்ட் மூட்டையும் அவங்க ஃப்ரீயாக தராங்க. ஸோ பாதுகாப்பு தேவையான கம்பிகள் அமைக்கப்பட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேட்டட் கம்யூனிட்டின்னு சொல்கிற விஷயத்தில் வந்து இவங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி வந்து என்ட்ரன்ஸ் வந்து முகப்பு வளர்ப்பு, பாதுகாப்பு இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதேமாதிரி வந்து பார்க்கு, பப்ளிக் உங்களுக்கு வசதியும் பார்த்திங்கன்னா பண்ணி கொடுத்துருக்காங்க. 16,518 சதுரடியில் பார்க்கு, பப்ளிக் என்டர்டைன்மெண்ட்டுக்காகவும் பார்த்திங்கன்னா சதுரடி யூஸ் பண்ணியிருக்காங்க. 1442 சதுரடி, மொத்தம் ஈவிக்கு மட்டும் 1124 சதுரடியும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதேமாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா இது வந்து சென்னை, பெங்களூர் NH-48 இருக்குது. சென்னை சபுத்தம் டோல்கேட்னு சொல்கிற வாலாஜா டோல்கேட் மிக அருகில் இருக்குது. 24 மணி நேரமும் பஸ் வசதி இருக்குது இங்கே. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்துலேயே வந்து ரேஷன் ஷாப்பு, ஊராட்சி மன்ற அலுவலகம், அதேமாதிரி வந்து கிராம அலுவலகமும் பக்கத்துலேயே இருக்குது. சரி, அதேமாதிரி பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஸ்கூல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 40 மீட்டர் தொலைவில் பார்த்திங்கன்னா அரசு நடுநிலைப் பள்ளியும், 2 கிலோமீட்டர் தொலைவில் வந்து வேதவள்ளி வித்யாசம் பள்ளியும், 2.5 கிலோமீட்டர் தொலைவில் பார்த்திங்கன்னா அரசு மேல்நிலைப்பள்ளி, 4.3 கிலோமீட்டர் தொலைவில் சன்பீம் சர்வதேச பள்ளியும் இருக்குது. CBSE ஸ்கூலும் இருக்குது. அதேமாதிரி எல்லாமே டீட்டெயிலாக அவங்க சொல்லியிருக்காங்க என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. இந்த நகர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா கோயில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 200 மீட்டர்லேயே ரொம்ப ஷார்ட் இதுலேயே பார்த்திங்கன்னா காசி விஸ்வநாதர் கோயிலும், 250 மீட்டரில் பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரி அம்மன் கோயிலும், 2.5 கிலோமீட்டர் தொலைவில் பார்த்திங்கன்னா ஸ்ரீ சந்தான வேணுகோபால சுவாமி கோயிலும், 10.6 கிலோமீட்டரில் திருப்பக்கடல் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வரா பெருமாள் கோயிலும் இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா காலேஜெலாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா 1.5 கிலோமீட்டரில் பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. ஸோ 4.5 கிலோமீட்டரில் 4.1 கிலோமீட்டரில் பார்த்திங்கன்னா அஞ்சானா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்
ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜும் 10.8 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எஸ் கல்லூரி மற்றும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இருக்குது. சரிங்களா? இது பக்கத்தில் என்ன ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா 6 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வாலாஜா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும், 14 கிலோமீட்டரில் கேஹெச் அப்போலோ ஹாஸ்பிட்டலும், 21 கிலோமீட்டரில் சிஎம்சி ராணிப்பேட், இது வந்து ரொம்ப ஃபேமஸானது, ராணிப்பேட் ஹாஸ்பிட்டலும் பக்கத்தில் இருக்குது. ஸோ அதேமாதிரி ஃபேக்ட்ரிஸ் பக்கத்தில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா 3.5 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா கோவா ஷூ ஃபேக்ட்ரி ப்ரைவேட் லிமிடெட் ஃபேக்ட்ரியும், 3.5 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா டாடா ஷூ இண்டஸ்ட்ரீஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியும் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் பக்கத்துலேயே நியர்பையில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஏடிஎம் ஹோட்டல்ஸ்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஸோ 2.5 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா எஸ்டிஎஃப்சி ஏடிஎம், 1.5 கிலோமீட்டரில் டார்லிங் நம்ம வீடு ஹோட்டலும், 1.5 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா ஆரியபவனும், 3 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் டிரைவன் கஃபேவும் இருக்குது. சரிங்களா? அதேமாதிரி ட்ரெயின் போக்குவரத்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 10 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா வாலாஜா ரோடு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே வருது. ஸோ அதேமாதிரி வந்து இதுக்கு வந்து லீகல் அப்ரூவல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது சட்டப்பூர்வமான எதனா வில்லங்கம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ இந்த நம்ம நிறுவனம் பார்த்திங்கன்னா எடுக்கும் போதே அனைத்து விதமான சட்டப்பூர்வமான வில்லங்களையும் அலசி ஆராய்ஞ்சி நம்ம வாடிக்கையாளருக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்திய பின்னரே வணிகத்துக்கு எடுத்து வருவாங்க. ஸோ லீகல் ஒப்பீனியன், பட்டா, ஈசி எல்லாமே வந்து 30 வருடத்துக்கான தாய்ப்பத்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதேமாதிரி வந்து ஏன்னா பேங்க் இது என்ன பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய முதலீடு பேங்க் மற்றும் போஸ்ட் ஆஃபீஸ் போன்றவர்களுக்கு கிடைக்கும் லாபத்தோடு அதிகமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக சராசரியாக 10-15% லாபம் கிடைக்கும். பேங்க் போஸ்ட் ஆஃபீஸ் அதிகமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8% மட்டும் தான் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அதேமாதிரி வந்து ஏன் நகரத்துக்கு வெளியே முதலீடு செய்ய வேண்டும் ஒரு கொஸ்டின் அவங்களே கேட்டு, அதாவது ஏன் நம்ம நகரத்து வெளியே வந்து நம்ம முதலீடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அடிப்படையில் பார்த்திங்கன்னா புதிய மனைப்பிரிவுகள் ஊருக்கு வெளியே தான் அதிகமான காலி இடங்கள் கிடைக்கும். ஸோ அதுக்கான விளக்கத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஏன் நம்ம வெளியே வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புறவழி சாலைகள், போக்குவரத்து, தொழிற்பேட்டைகள் எல்லாமே வந்து நம்ம மனைப்பிரிவு பக்கத்துலேயே வர்றதுனால முதலீடு செய்யும்போது அது ஒரு மினிமம் 3 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ளேயே வந்து நம்மளுக்கு மிகச்சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே மாறும். அதாவது மிகச்சிறந்த முதலீடாகவே நம்ம மாறிடும். சரிங்களா? அதேமாதிரி இந்த நகரில் பார்த்திங்கன்னா அதாவது சாமுண்டீஸ்வரி நகர் எந்த வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலைட், ப்ரீமியம், ஸ்டாண்டர்ட் இந்த 3 வகையாக இருக்குது. அதாவது அவற்றின் விலையும் பார்த்திங்கன்னா 1150, 1100 மற்றும் 1050 சதுர அடியாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ அதேமாதிரி அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா கார்னர் ஃப்ளாட்டுக்கு 5% கூடுதல் கட்டணும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதுக்கான கட்டணம் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேம்ப்ளெட்டு ரொம்ப சூப்பராகவே அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த லேஅவுட்டோட இந்தமாதிரி ஒரு டீட்டெயிலாக பார்த்திங்கன்னா யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த நிறுவனம் வந்து அந்த லேஅவுட்டுக்கான டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு தமிழில் விளக்கத்தோடு கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்காவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணித்தரேன். இது ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்காக பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வீடு கட்டி குடிக்கிறதுக்கான ஒரு சிறந்த முதலீட்டு இடமா பார்க்கப்படுது. கண்டிப்பாக இது சைடில் பார்த்திங்கன்னா அவ்வளோ டெவலப்மெண்ட் ஏரியாஸ்லாம் வந்துட்டு இருக்குது. நீங்கள் இப்போவே வாங்கி இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சிறந்த முதலீடாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ மேலும் விவரத்துக்கு என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.